போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், உழுதிவார் இறைப்பார் இறைக்கட்டும், எனக்கு கவலை இல்லை, என் கடமை பணி செய்து கிடப்பதே என்று கர்மமே கண்ணாக ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணப்பலன்களுக்காக தனது வயதையும் பொருட்படுத்தாமல் உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் பாடுபட்டு கொண்டிருக்கும் கோவை பேரவையின் மற்றும் ஒரு துணிச்சலான நடவடிக்கையை பற்றி இந்த காணொளியின் வாயிலாக விளக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். நான் 104/2025 கோவை பேரவையின் தமிழ்நாடு போக்குவரத்து ஓய்வூதியர்களின் நலச்சங்க திருநெல்வேலி கோட்ட பொறுப்பாளர் மற்றும் கோவை பேரவையின் நிர்வாக குழு உறுப்பினரான எஸ். பெர்னாட் ஷா. எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இடுக்கு என்ற வள்ளுவனின் வாய்மொழிக்கேற்ப நமது கோவை பேரவையின் இடைவிடாத தீவிர சட்ட போராட்டத்தினால் மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அரசு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றபோதும் அதனையும் எதிர்கொண்டு முறியடித்து அதன் பின் அரசு வேறு வழியின்றி கடைசி ஆயுதமான கியூரிட்டி பெட்டிஷனையும் தொடர்ந்தும் அதனையும் தள்ளுபடி செய்ய வைத்தும் நமக்கு பணியில் உள்ள பணியாளர்களுக்கு இணையான முழு அகவிலைப்படியையும், அதாவது 5/1/2026 முதல் 2016க்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு 257 புள்ளிகளும், 2016க்கு பிறகு ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு 58% அகவிலைப்படியையும் 10 ஆண்டு காலமாக இதுவரை இருந்த எந்த சங்கமும் செய்யாத ஒரு இமாலய சாதனையை, அதாவது கல்லிலே நார் உரிப்பது போன்று அரசிடமிருந்து நார் உரித்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு நாம் வாழும்போதே நமது வாழ்வாதாரத்தை வசந்தமாக்கி தந்த பெருமை நமது கோவை பேரவையை மட்டுமே சாரும் என்பதை யாரும் மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இதே வேகத்தில் சென்று ஊழியர்களுக்கான அகவிலைப்படி அரியர் நிலுவைத் தொகைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக நமது கோவை பேரவை முன்னின்று ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது அதில் சில சிக்கல்களை மாற்று சங்கத்தினர் உருவாக்கி இருப்பது உங்களுக்கு மிகவும் நன்றாக புரியும் என்று நினைக்கின்றேன். அதாவது கடந்த 10/2/2026 மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற கோவை பேரவையின் DA உயர்வு நிலுவை தொடர்பான வழக்கில் அரசு வழக்கறிஞர் AAG திரு ஜே. ரவிச்சந்திரன் அவர்களால் வழங்கப்பட்ட அபிடவுட்டில் ஓய்வூதியர்களின் பென்ஷன் நிலுவைத் தொகை மட்டுமே வழங்க உத்தரவில் உள்ளது, DA உயர்வு நிலுவைத் தொகை வழங்க உத்தரவு இல்லை என்று தாக்கல் செய்யப்பட்டதை நமது கோவை பேரவையின் இரு மூத்த சீனியர் கவுன்சில் வழக்கறிஞர்கள் திரு சரவணன் மற்றும் ஐசக் அவர்களின் வாதத்தால் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற உத்தரவுகளை மிகவும் திறம்பட எடுத்து கூறியதை ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு நீதியரசர் ஆர். விஜயகுமார் அவர்கள் அந்த அபிடவுட்டை AAGயிடம் வாபஸ் பெற கூறி நிலுவை தொகை வழங்குவது சம்பந்தமான புதிய அபிடவுட் தாக்கல் செய்ய 23/2/2026 அன்று தாக்கல் செய்ய வேண்டும் என்று எச்சரித்து அனுப்பியுள்ளார்கள். மதுரை கோர்ட்டு மதுரையினுடைய நீதிமன்றத்தின் நிலைமை இவ்வாறு இருக்க, சென்னை உயர்நீதிமன்றத்திலே நடைபெற்ற ரேவாவின் கோர்ட் அவதூறு வழக்கு, அதாவது 2040/2025, நாம் 2023லேயே கோர்ட் அவமதிப்பு வழக்கு போட்டுவிட்டோம். அவர்கள் அதற்கு பிறகு 2025 சென்னை நீதிமன்றத்தில் கோர்ட் அவமதிப்பு வழக்கு ஒன்றை தொடுத்தார்கள். அதில் 12/2/2026 நடைபெற்ற விசாரணையிலும் மேற்கண்ட அதே ஒரு வாதத்தை AAG அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதனை எதிர்த்து கண்டித்து மூத்த வழக்கறிஞர்களை வைத்து திறம்பட வாதாடாமல் அதை ஏனோ தானோ என்று விட்டதன் காரணமாக DA உயர்வு நிலுவைத் தொகை வழங்க உத்தரவு இல்லை என்ற AAGயின் வாதத்தை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் உத்தரவில் பதிவு செய்து விட்டார்கள்.
அப்படி பதிவு செய்ததன் காரணமாக அப்படி பதிவு செய்வதற்கு ரேவா காரணமாக அமைந்துள்ளதால் இவர்களால் சாதாரண வழக்கறிஞரை வைத்து வாதாடி நமது நிலுவைத் தொகையினை வாங்கித்தர இயலாது. இவர்களால் நமது நிலுவைத் தொகை பெறுவதில் ஒரு முட்டுக்கட்டை மட்டும் ஏற்படுத்திவிடத்தான் முடிந்தது. இந்த நிலையில் 16/3/2026 அன்று அரசு தரப்பில் அபிடவிட் தாக்கல் செய்யப்படாமல் அரசு வழக்கறிஞர் தேர்தலை காரணம் காட்டி 27/4/2026 வழக்கிற்கு வாய்தா வாங்கிவிட்டார். இதுதான் நாம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதாவது 27/4/2026 அன்று வழக்கு விசாரணைக்கு வரும்போதும் மீண்டும் தேர்தலின் முடிவு வெளியாகிறது என்று அதனை காரணம் காட்டி வாய்தா வாங்குவார்களேயானால் மே மாதம் முழுவதும் கோர்ட்டு விடுமுறை என்பதால் மீண்டும் மீண்டும் நமது வழக்கு தள்ளிக்கொண்டே போகும். அதே சமயத்தில் ஒரு தடவை நமது வழக்கு விசாரணைக்கு வரும்போது கிட்டத்தட்ட 3-4 லட்சம் ரூபாய் வரை செலவாகி கொண்டிருக்கின்றது. இனியும் அரசு முடிந்த அளவுக்கு இழுத்தடிக்கும் எண்ணத்தோடு செயல்படுவதை கோவை பேரவை உற்று நோக்கியது. அதன் காரணமாக கோவை பேரவையின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு கே ராஜாராம் மற்றும் அலுவலக சங்க பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு சண்முக வேலாயுதம் அவர்கள் தலைமையில் உடனடியாக சட்டக்குழுவை கூட்டி ஆலோசித்தார்கள். அப்போது உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்த பிறகுதான் உச்ச நீதிமன்றத்தை நாட முடியும். எனவே அடுத்த நகர்விற்கு அரசு தடை போடுவதால் உடனடியாக இந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் சென்று இந்த வழக்கு 29 முறை விசாரணைக்கு வந்துவிட்டது, முடிவு எட்டப்படவில்லை என்பதை உச்ச நீதிமன்ற கவனத்திற்கு வழக்காக கொண்டு சென்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் விரைந்து விசாரணை நடத்த வேண்டி கோவை பேரவை மூலம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கல் தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி சட்டக்குழுவின் நமது சட்ட ஆலோசகர் மதிப்பிற்குரிய திரு கே சிங்காரம் மற்றும் உதவி சட்ட ஆலோசகர் மதிப்பிற்குரிய ஆர் ராஜேந்திரன், ஓய்வு பெற்ற விழுப்புரம் மேலாண் இயக்குனர் வி கணேசன் ஆகியோர் 12/4/2026 அன்று டெல்லி பறந்தார்கள். 13/4/2026 அன்று வழக்கறிஞரை டெல்லியில் நேரில் சந்தித்து ஆவணங்களை வழங்கி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 14/4/2026 அன்று உச்ச நீதிமன்றத்தில் டைரி நம்பர் 22,667/2026 தரப்பட்டது. அதில் ஒரு சில திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியிருந்தது. 15/4/2026 அன்று உச்ச நீதிமன்றத்தில் அந்த தவறுகளை எல்லாம் திருத்தி எஸ்எல்பி நம்பர் பெறப்பட்டது. எஸ்எல்பி நம்பர் 13,628/2026 என்ற எஸ்எல்பி நம்பர் பெறப்பட்டது. மீண்டும் 16/4/2026 அன்று உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு 20/4/2026 அன்று வரிசை எண் 21 விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டது. அதன்பின் 19/4/2026 அன்று இதே சட்டக்குழு, அதாவது மதிப்பிற்குரிய திரு கே சிங்காரம் அவர்கள், திரு ஆர் மகேந்திரன் அவர்கள், மேலாண் இயக்குனர் வி கணேசன் அவர்கள் ஆகியோர் மீண்டும் டெல்லி விரைந்தனர். உச்ச நீதிமன்றத்தில் 20/4/2026 அன்று நமது வழக்கு விசாரணைக்கு வந்தது. அதில் நீதிமன்றம் அவமதிப்பு மனு என்பது உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அரசு அல்லது நிர்வாகம் அமுல்படுத்தவில்லை என்பதையும், போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு டிஏ அரியர் உயர்வு வழங்க வேண்டும் என்ற உத்தரவு ஏற்கனவே உள்ளது, அதை அமுல்படுத்தாததால் தான் நீதிமன்ற அவமதிப்பு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ரிப்பீட்டட் அட்ஜூர்மெண்ட்ஸ், அதாவது உயர்நீதிமன்றத்தில் அந்த மனு பல முறை விசாரணை இல்லாமல் தள்ளி வைக்கப்படுகிறது. இதனால் ஓய்வூதியர்களுக்கு நியாயம் கிடைப்பது தாமதமாகிறது என உச்சநீதிமன்றம் அதிருப்தி அடைந்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் நிலைப்பாடு,
இனியும் தாமதம் கூடாது. உயர்நீதிமன்றம் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முன்னுரிமை அளித்து விரைவாக முடிக்க வேண்டும் என்று கண்டிப்புடன் உத்தரவிட்டுள்ளது. இது ஓய்வூதியர்களுக்கு சாதகமான முன்னேற்றம். தீர்ப்பை அமுல்படுத்தாமல் இழுத்தடிப்பதை உச்சநீதிமன்றம் ஏற்கவில்லை. நமது அகவிலைப்படி நிலுவைத் தொகை வழக்கு அரசாங்கத்தால் ஆண்டு கணக்கில் இழுத்தடிக்கப்பட்டு ஓய்வூதியர்களின் உரிமை பறிக்கப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரமே சிதைக்கப்படுவதை கோவை பேரவையின் முறையீட்டின் வாயிலாக அறிந்த மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் இந்த வழக்கின் முதல் அமர்விலேயே இறுதி முடிவெடுத்து இவ்வழக்கினை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர உயர்நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டுள்ளனர். எங்கு தட்டினால் எந்த ஒலி எழும்பும் என்பதை நன்கு அறிந்து பெரும் நிதிச்சுமையையும் ஏற்று இதை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு சென்ற நமது கோவை பேரவையின் நிர்வாகிகளுக்கும் சட்ட ஆலோசகர்களுக்கும் உடனடியாக அதிரடி உத்தரவிட்ட உச்சநீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு நமது கடமை முடிந்துவிட்டது என்று போக்குவரத்து ஊழியர்கள் எண்ணிவிடக்கூடாது. ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களின் வழக்கு நிதிக்காக கோவை பேரவையின் இணைப்பு சங்கங்கள் மூலமாக பெறப்பட்ட வழக்கு நிதி நமது வழக்கிற்காக மட்டுமே செலவிடப்படுகிறது. இன்னும் நமது கோவை பேரவையின் தீவிர சட்ட போராட்டத்தினால் அகவிலைப்படி நிலுவைத் தொகை ஒவ்வொரு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் லட்சக்கணக்கில் வர வேண்டியுள்ளது. அதாவது 93,000 போக்குவரத்து ஊழியர்களுக்கும் 3,647 கோடி ரூபாய் நமக்கு நிலுவைத் தொகை வர வேண்டியுள்ளது. அதனை கோவை பேரவையை தவிர வேறு எந்த கொம்பனாலும் வாங்கித்தர முடியாது என்பதை மனதில் கொண்டு இந்த காணொளியை காணும் ஒவ்வொரு ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களான சகோதரர்கள் இதுவரை ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்தது போதும். இனிமேல் கோவை பேரவையில் உறுப்பினராக ஒரு அங்கமாக தன்னை இணைத்து கொண்டு ஒரே குடையின் கீழ் ஒன்றுபட்டு வெற்றி காண்போம். இதனை காணும் சகோதரர்கள் வெறும் கமாண்டு மட்டும் கொடுக்காமல் தமிழ்நாடு முழுவதும் கோவை பேரவையின் 33 இணைப்பு சங்கங்கள் சிறப்பாக செயல்படுகின்றன. தாங்கள் தமிழ்நாட்டின் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த இணைப்பு சங்கத்தின் மூலமாக நாங்களும் உறுப்பினர் ஆகிவிட்டோம் என்ற உறுதியை மட்டும் கமாண்டாக இதற்கு கொடுங்கள். இந்த காணொளியை காணும் ராமே ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை என்று கூறும் மாற்று அமைப்பைச் சேர்ந்த ஒரு வித்தியாசமான ராமன் இதற்கும் பதிலளிப்பார். ஆனால் அவருடைய பதிவு நாங்கள் ஆடுவதும் பாடுவதும் காசுக்கு, நாங்கள் ஆளைக்குள்ளா போடுவதும் காசுக்கே என்பதை நாங்கள் உணர்ந்து விட்டோம் என்பதை அவருக்கு உணர்த்தும் விதமாக ஒவ்வொரு ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களும் செயல்பட வேண்டும். மேலும் ஊதிய ஒப்பந்த பலன்களை பெறுவதற்கும் 80 வயதிற்கு மேற்பட்ட ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 20% பென்ஷன் உயர்வும் மருத்துவ காப்பீடும் நமக்கு கிடைத்திடவும் அரசு ஊழியர்களுக்கு இணையான அனைத்து சலுகைகளையும் நாம் பெற்றிட 2W ரூல்ஸ் கேஸை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு தீவிர சட்ட போராட்டத்தை மேற்கொண்டுள்ளோம் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். மேலும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பட்டனை எனேபிள் செய்து சப்ஸ்கிரைபர் ஆகிவிட்டால் நமது சட்ட ஆலோசகர் மதிப்பிற்குரிய திரு சிங்காரம் அவர்கள் பதிவிடும் அனைத்து பதிவுகளும் உடனடியாக உங்கள் மொபைலில் வந்து சேரும். அடுத்து வெகு விரைவில் நமது சட்ட ஆலோசகர் அவர்கள் விளக்கமான ஒரு காணொளியை தருவதற்கு தயாராக உள்ளார்கள் என்பதையும் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.